எங்கன்னா கொஞ்சமா அக்கறை இருக்கா பாத்தியா? என்னடா தங்கச்சிங்களை வர சொன்னமே, வாசல்லே வந்து காத்திருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரை கூட ஆளை காணோம். வீட்டு திறந்து போட்டு எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏமா மாமா வீடு ரொம்ப பெருசா இருக்கலாமா நம்ம வீட விட? ஆமா பெரிய வீடுதான். வீடு பெருசா இருந்தா பிரயோஜனம், மனசு பெருசா இல்லையா? அப்படின்னா அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. ஏமா இங்க பாருங்கம்மா, நீங்க போடுங்க அதே மாதிரி கோலம் போட்டு வச்சிருக்காங்க இங்க. எனக்கு இவரோட அங்கே வந்ததில்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கோலம் நான் போடுறத அப்படியே டிப் அடிச்சு தான் போட்டு வச்சுக்குது. யாருன்னா ஒன்று அப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படியே பார்த்து செஞ்சிடணும். யாரு ராதிகா? வாமா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துருன்னு சொல்லிட்டேன். நானும் எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகும்போது வண்டியில் ஏறின்னு வந்து இறங்கிட்டேன். பஸ்ஸில் வந்து லேட் ஆகுமே சொல்லிட்டு நீ என்ன கதை தந்து போட்டு வீட்டில் ஒருத்தரையும் அழகான் எங்கே பண்ணீங்களா? என் தங்கச்சிங்க வருவாங்கன்னு தெரியல. என் வாசலில் நின்று கொஞ்சம் கூட அறிவு இருக்காதே. வீட்டுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஏமா நீங்கள் வருவீங்களா பார்த்து வாசலே தான் இருந்த நேரம். இப்போ தான் உள்ளே போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஏன் நாங்கள் வந்து எங்கள் வண்டி சத்தம் கூட உங்களுக்கு கேட்கல? நான் ரோட்ல ஏதோ ஒரு வண்டி போகுதுன்னு நினச்சோமா. தங்கச்சி மேலே அக்கறை இருந்ததுன்னா ஊர் வந்து பார்த்துருப்பேன். வண்டி போதே நம்ம தங்கச்சி தான் வருது அப்படி சொல்லிட்டு உனக்கு எது வேண்டாம் விருப்பம் தானே கூப்பிட்டுருக்கேன். எங்கே நீ உனக்கு அக்கறையாக வந்து பார்ப்ப? நீ பாசன இருக்குது தானே உனக்கு. ஏமா இப்படி பேசுற? மாப்பிள்ளைங்கம்மா மாப்பிள்ளை உள்ள வர சொல்லுதுமா. அந்த நட்டக்காரனுக்கு வேலை இருக்குதான், உள்ள வரந்தா டைம் ஆயிடுமா, அப்படியே போறேன்னு சொல்லிட்டான். மாப்பிள்ளை அப்படிலாம் பேசாதம்மா. நீ தான் வச்சுக்கணும் மாப்பிள்ளைய. கொஞ்சம் எட்டு போய் அம்மா விட்டு விடுறேன்னா காலையில் என்ன ஆட்டம் ஆனு தெரியுமா என்கிட்ட? எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, உங்களுக்கு சுற்றுறது தான் எனக்கு வேலையான்னு கேட்குறான். எப்படியே பட்ட ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருக்கீங்க பாருங்க. சரிம்மா கோவப்படாத. நானே பொறுமையாக தான் பேசினேன். கோவப்பட்டேன்னா என்ன அவங்கன்னு தெரியாது. சரிம்மா பேக் கொடுமா. சதீஷ் சஞ்சு வாங்க முறுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சாக்லேட் வேணும் மாமா. சாக்லேட் தானே மாமா, எல்லாமே வாங்கி தருவேன் உங்களுக்கு. விருது சாப்பாடுக்கு எல்லாமே முதல்ல வேணும். கறி மீன் முட்டை ஓடுறது பறக்குது தாவது நண்டு இறை எல்லாமே வேணும் வச்சிருக்கியா இல்லையா? நம்ம அருண் காலையிலே போயிட்டான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாமே வேணும் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு காலையில் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அவன் காலையிலே போயிட்டான் 5 மணிக்கெலாம். அந்த பையன் இருக்கட்டும். ஏரி மீன் பிடிச்சி எதனா குழம்பு கிளம்பி வச்சு அப்படி கொடுத்து அனுப்பிச்சிருவீங்கன்னு பார்த்தேன். இல்லைம்மா ஏரி மீன்லாம் இப்போ இல்லைம்மா நம்ம ஊரில். இப்போ சின்ன மீனாக இருக்குது. ஆட்டுக்கு 2 கிலோ 3 கிலோ சொல்லியிருக்கியா இல்லை 1/2 கிலோ சொல்லியிருக்கியா? 2 கிலோ தான் சொல்லியிருக்கேன். மீன் பெரிய வஞ்சர மீனா வேணும் சொல்லு. இப்படி முள்ளு மீன்லாம் வேணும் வந்து வச்சு தொலைஞ்சிடாதீங்க. பசங்களாம் வந்து முள் மீன்லாம் சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் அதுங்க முள்ளை எடுத்து கொடுத்தா கூட சாப்பிடாதுங்க. தொண்டையில் கண்டியில் குத்திக்கும் சாப்பிடுச்சிங்கன்னா. என்ன பெரிய வஞ்சர மீனாக வாங்கிக்க சொல்லு. ரேட் எவ்வளோ வந்தால் கூட பரவாயில்ல. 2000 3000 சொன்னால் கூட பரவாயில்ல. 2 கிலோ வாங்கிக்க சொல்லு. சரிம்மா அம்மா உட்காருமா, காஃபி குடிமா, தண்ணி குடிமா. நீ தான் வாங்கினே வாமான்னு கூப்பிடுறேன். என்ன வீட்டில் ஒருத்தரே ஆளக்காலையா? அண்ணி எங்கள் அம்மா எங்கே எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? என்னடா இடியில் சத்தம் கேட்குதான்னு பார்த்தேன். இவ தான் புரிஞ்சு தள்ளி நிற்கிறாளா? வந்தவளை வான்னு கூப்பிட்டு வைப்போம். வராதியா வா இப்பதான் வரியா? யாத்தா நான் வருவேன் தெரியல. வாசலே உட்காந்து வேண்டியது. நான் என்ன பண்ணி உள்ள இன்றைய நான் வாசலே உட்காந்து உள்ள இருக்க வெள்ளம் எவனி செய்யுது? நான் டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சட்னி அரைச்சி கொடுத்துருந்தேன். ஏன் அன்னைக்கு என்ன பண்ணுதா? ஏன் அதை செய்ய வேண்டியது? நான் வயசான காலத்தில் உன்னதுக்கு செய்ய சொல்லுது இல்லையா? ஏன்டி அவள் டிஃபனுக்கு எல்லாம் இட்லி தோசை பூரியும் செஞ்சுன்னு இருக்கிறா. அவளுக்கு சட்னி அரைச்சி கொடுக்குறா. அது பெரிய கஷ்டமான வேலையா? அது கூட செய்யணும். அப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனை தள்ளு. யாத்தா துரும்பா இழைச்சி போச்சே. சரி வந்தது வராதமா? நீ நம்ம லிஸ்ட் போட்டு இருக்கிற. வஞ்சரம் மீன் வேணும், மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 மணி விளையாட்டு விற்கிது. வஞ்சரம் மீன் 1500 2000 சொல்கிறாங்க 1 கிலோ. அதே மாதிரி ஆட்டுக்கறி 1000 கிட்ட வருது. என்னதான் நினச்சிருக்கிறேன்? ஒன்னா நோட் அடிக்கிற மிஷின் வச்சுக்கிறானா இல்லை கோடீஸ்வரனா? அவனே ஒரு விவசாயி ரெடி. அவனை கஷ்டப்பட்டு தான் குடும்பம் நடத்தினுக்கான். வந்தது வராத எதுக்கு அவனுக்கு அவ்வளோ செலவு வைக்கிறேன்? இருக்கட்டும் நீங்கள் கும்பிட்டு இருக்குமா. செய்கிறவங்க செஞ்சால் கூட அவங்க கண்ணுக்கு பொறுக்காது. நாங்கள் வருஷம் 365 நாள் வீட்டில் உட்காந்துக்கிறோம். வரதே வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ. ஏன் அப்போ கூட ஒரு 2000 3000 செலவு பண்ணிட்டான் வீட்டு பொண்ணுக்கு செய்ய முடியாது அவங்களால. ஏன்டி அவங்களுக்கு கூட புடவை துணி மணிலாம் வேறு எடுத்து வச்சுருக்காங்க. அண்ணாக்காரன் வந்தமா என் வீட்டில் இருக்குது என்னமா ஆக்கி போட்டாங்களா, சாப்பிட்டோமா, சந்தோஷமா போனோமா இல்லாமல் லிஸ்ட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டு. என்ன பார்த்து என்ன அம்மா எப்படி பேசுது? நான் நம்ம சோத்துக்கு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி பேசிட்டு நான் வரமாட்டேன் தான் சொன்னேன். ஆனால் நீ தான் வந்து மாமா வந்து சாப்பிட்டுக்கிட்டு திருவிழா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் பேச்சுக்காக தான் நான் வந்தேன். இப்போ எப்படி பேசுது பார்? நம்ம சோத்து கதி இல்லாமல் உன் வீட்டுக்கு வந்துருக்க மாதிரி பேசுது பார். நீங்க அமைதியா இருங்கம்மா. வந்த உடனே எப்படி பேசுற பத்தியா? அதுக்கு தான் இவ்வளோ கூப்பிடாத நான் சொன்னேன். இம்மா கோமதி வரலையா? என்ன நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போகும்போதே கிளம்பி அவர் கூட வந்துட்டேன். நான் அவர் போகிற வேலை அப்படியே விட்டுட்டு போக சொல்லி அது வந்து பஸ்ஸில் தான் வரும். ஆமாம் நாங்கள் சீக்கிரமாக முன்னாடியே வந்துட்டோம். அது பாய் பார்த்தோம் கிளம்பி இருந்தது. சரி அவங்க வீட்டுக்கார் வேறு இட்டுன்னு போய் விட மாட்டேன் சொல்லிட்டாரு. அது பஸ்ஸில் தான் வரும். நான் என் வீட்டுக்கார் கூட வண்டியிலே வந்துட்டேன் பசங்க இட்டுன்னு. ஆமாம் நீ வேறு வந்து சொல்லிட்டு காலை டிஃபன் இங்கே ஆரம்பிச்சிக்கலாம். எதுக்கு வீட்டில் வெட்டியா டிஃபன் செஞ்சிங்கன்னா அப்படி சொல்லிட்டு நல்லா நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வேறு இன்றைக்கி சீக்கிரமாக வேலைக்கு போன குச்சி இருந்தாரா. சரி நீ ஹோட்டலில் வீட்டில் என்ன வாங்கி தின்னுக்கா, எங்களை எதுவுமே எங்கள் அம்மா வீட்டில் விடு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். சண்டை போடாமல் விளையாடுங்க. நான் பசங்க படிச்சு சொன்னேன். மாமா வீட்டுக்கு தான் போத்தாவில்ல, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, மாடை பார்த்துக்கணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க தான் ஒரே அமக்கலாம். மாமா வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் விளையாடணும், மாமா வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கணும், திருவிழா பார்க்கணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பசங்க ஏங்கிச்சு தெரியுமா? ஒரே அட்டம் அமக்கலாம், ஆர்ப்பாட்டம். அதனால தான் அந்த பசங்களுக்கு சொன்னா தான் வந்தேன் நான். சரி உட்காரு. சரிம்மா நீ வந்ததே போதுமா எனக்கு. என்னம்மா பண்ணுற நீ உள்ள? என் புருஷன் அந்த என்னடி பண்ணுற வாடி போடின்னு தான் பேசுவான். என் அண்ணன் கிளம்பத்தை என்னம்மா பண்ணுறேன் அம்மா மாதிரி கூப்பிட்றான் பாரு. நான் தான் அப்படி சொக்க போட்டு மயக்கி வச்சு பழங்கன்னு தெரியல. நீ உன் புருஷனுக்கு மரியாதை பொறுத்துக்கு பேசணும். உன் புருஷன் நீ வாடா போடான்னு பேசுகிறேன். அதனால தான் உன் புருஷன் உன்னை வாடி போடின்னு பேசுகிறான். ஆமாம் எனக்கு குறை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராது. என்ன உன் மாமியார் கூப்பிடணும் இல்லையா? என் மாமியார் தானே கூப்பிட்டோம்னா அப்படியே ஓடி வந்துடும். அப்புறம் தான் மாதிரி வேலையை பார்க்கும். அதுக்கு மாடு பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் விருந்து சாப்பாடு நல்லா சூப்பராக போடுவாங்க, சாப்பிட்டு வரலாம், 2 நாளைக்கு அடுப்பத்து வைக்க தேவை அப்படின்னு படிச்சு அதுக்கு சொன்னேன். அது சொல்கிற பச்சு கேட்க முடியுது. வயசு அது எது தான் சொல்கிற பச்சு கேட்குது சொல்லு. சரி கஞ்சியை கூட காசி கூடிய உன் தலையை யாரும் மாற்ற முடியும். வீட்டில் எதுவும் சொல்லி விட்டு வந்துட்டேன். அதை சொல்கிற பச்சு கேட்க அதெல்லாம் அடங்க கிடங்காது. உங்ககிட்ட இருந்து 2 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆமாம் நான் என் மாமியார் எப்படி குடும்பப்படுத்துறேன் பார்த்தேன். ஆமாம் நீ ஏன் குடும்பப்படுத்த போகிற? ஏமா ஒரு அம்மா மாதிரி பேசுகிறேன், மாமியார் மாதிரி பேசுகிற. ஆமாம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். உட்காரு.
என்னடி ஏமா பக்கத்து வீட்டு பக்கம் அவ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சால மருமக எப்படி நல்ல குணமா என்னத்தடி சொல்றது உன்ன மாதிரியே வாய்ப்பெத்தவளா இருக்கா. ஒரு நாளைக்கு 12 சண்டை நடக்குது அவங்க வீட்டில். அப்படியா? ஆமாம். ஒத்த பிள்ளைய தாவ இருந்து பெத்தா கடைசியில் இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்த்தலாவா பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் இல்லாமல் பேசுகிறா வந்திருக்கிறவ. எல்லாம் தேடி 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 அந்த மகாராணி பிடிச்சி வந்து வச்சிருக்கா. என் பிள்ளைக்கு நல்ல வசதியான இடத்துல இருந்து தான் பொண்ணு எடுப்பேன், நல்லா அழகாக இருக்கணும் அப்படி இப்படின்னு தேடி தேடி பொண்ணு எடுத்தா கடைசியில் வந்தவ குத்துன்னு குத்துறா வாயிலேயே. நானும் அவளுக்கு பற்றி சொன்னேன், இந்த மாதிரி வசதியெல்லாம் எதிர்பார்க்காத, அழகெல்லாம் எதிர்பார்க்காத, நல்ல குணமான பொண்ணா நல்ல பண்பான பொண்ணா அதை மட்டும் பாருடின்னு. எங்கே என் பேச்சை கேட்டா பணமோன்னு அலைஞ்சின்னு போனால் 100 சவரம் போடுறாங்க 200 சவரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் வந்து ராஜாங்கம் பண்ணியிருக்கா. இவள் வந்து வேலை கட்சி மாதிரி வீட்டில் வேலை செஞ்சு உட்காந்துக்கா. அம்மா பணம் வசதியெல்லாம் இருக்குதுல்ல அப்புறம் என்ன ஏண்டி பணம் மட்டும் வந்துட்டா போதுமா? மற்றதெல்லாம் தேவையில்லையா? மனசு முக்கியண்டி. மனசு நல்ல மனசாக இருக்கணும். கல்யாணம் பண்ணி வந்து 3 மாதம் ஆகல, அதுக்குள்ளே இந்த தெருவே சிரிக்கிற அளவுக்கு சண்டை மாமியாருக்கும் மருமகளுக்கும். பணம் இருந்தால் போதுமா இந்த உலகத்தில்? வேறு என்னமா வேணாம்? பணத்தில் தூக்கி குப்பையில் போடு. வேணா பொம்பளை தெரியலையா? நான் கூட தாண்டி என் மருமகளை பிடிச்சி வந்துருக்கேன். நானும் தேடி தேடி தான் பிடிச்சேன். நானே எனக்கு பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் பொண்ணு பார்த்தேன்னா நல்ல குணமான பொண்ணாக இருந்தால் போதும், அழகு கூட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 கரை கூப்பிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். பண்பா நந்துக்கலாவா? எனக்கு நான் ஒரு நாளாவது என்னை எதிர்த்து பேசுப்பாளா? காலையிலேருந்து காஃபி கொடுக்குறதுலேருந்து நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி பால் எடுத்து வந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவள் தான் செய்கிறான். என்னை ஒரு வேலை செய்யக்கூட மாட்டான். நானே தான் வம்படிச்சு ஒரு வேலையை செய்வேன் வீட்டில். பாத்திரம் கழுவுறதுக்கு வீட்டை பெருக்கிறதுக்கு கூட என்ன விட மாட்டா தெரியுமா? உன் மருமகளை நீ தான் வச்சுக்கணும். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் வந்து என்ன ஏது அப்படின்னு வந்து கேட்டாலா? இல்லைன்னா ஒரு காப்பியோ தண்ணியை தந்து கொடுத்தாலா? வீட்டுக்குள்ளே பூந்து அப்படி என்ன பண்ணுறா? இதான் வீட்டுக்கு பிறந்த பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதையா? ஏண்டி அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பட்டுன்னு இருக்கிறா. ஏன்னா ஏன் தினம் கூட வந்துருக்க மாட்டேன். அட்ரஸ் அக்கா நான் அதானே பார்த்தேன். அண்ணி நேற்றுலாம் நல்லா இருந்திருக்குமே. ஆமாடி நேற்று நைட்டு சாப்பிட்டு படுக்க வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். காலையில் போய் நான் எழுப்புறேன், பார்த்தா அவளுக்கு ஜுரம் அடிக்குது. அதான் வீட்டு நாத்தனாருங்க வராளுங்களே, வீட்டு பொண்ணுங்க வராளுங்களே, அவங்களுக்கு வேலை செய்யணுமே, அவங்களுக்கு சோத்தாக்கி கொட்டணுமே, நல்ல விருந்து சாப்பிட வைக்கணுமே அப்படின்ற கெட்ட நேரத்தில் அவளுக்கு ஜுரம் வந்திருக்கும். உடம்பு நல்லா தான் இருந்திருக்கும். அவளே வர வச்சிருப்பா. அண்ணி அவள் இவன் பேசாத வாயில ஒட்டுருவேன். அதே அப்படி நேற்று நைட்டு வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது, இன்னைக்கு காலையில் ஜுரம் வந்திருக்கான். உடம்புனா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஜுரம் வரதான் செய்யும். அதை சொல்லிட்டு அவரா இப்போ வந்து அன்னைக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்களே எல்லாம் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். இது கம்முன்னு எங்கள் வீட்டில் இருந்துருப்போம். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இருடைய மாத்திரை போட்டு படுத்துனக்கா சரியாயிடும். வருவா வாயை மூடு கொஞ்ச நேரம். மாமியார் மருமகள் நடிக்கிறீங்க பேர் நடிப்பு, ஒல்லா மகா நடிப்பு. ஆனால் உங்களை மாதிரி யாராலும் நடிக்க முடியாது. இதில் வந்து இட்லி ரெடி பண்ணுறாங்க, தோசை ரெடி பண்ணுறாங்க, பூரி ரெடி பண்ணுறாங்க, வாய் குசமா பொய் வேற. அதுலேருந்து வீட்டில் காப்பி கூட குடிக்காம பச்சை தண்ணி கூட பல்ல படமா வந்து உட்காந்துக்கிறான்னு. அதுக்கே நல்லா இருக்கியா? வாணி என்னது கையில் பூரி எது? அம்மா அந்த கொஞ்சம் வாங்கி கேள்வி கூட நீ. அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல மாத்திரை போட்டேன் சரியாயிடுச்சு. ஏன் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே? இப்போ எதுக்கு இந்த பூரியை சுட்டு எடுத்து வந்திருக்க நீ? நான் பண்ண பட்டு இந்த வீட்டில் இருக்க வேலை யாரத்தை செய்யுது? வீட்டுக்கு வந்தவங்களாம் கவனிக்கணும்ல. ஆமாம் செய்கிறவங்க செஞ்சால் கூட உன் கண்ணுக்கு பொறுக்காதே. ஏண்டி அவளுக்கு உடம்பு சரியில்லை. காலையில் நான் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஜுரம் இருந்தது. அந்த மாத்திரை போட்டு சொல்லுதுல சரியாயிடுச்சு. அந்த பூரியை செஞ்சு எடுத்து வந்துருக்காங்க. உனக்கு வேணா சாப்பிடு, வேணா போய் பழத்தில் சாப்பிடு. கொழுப்படுத்துவேன். சதீஷ் சஞ்சு இங்கே வாங்க. பசங்களை கூப்பிட்டு வைமா. இட்லி கூட இருக்கு, இட்லி கூட எடுத்து வரேன். அதான் உங்களுக்கு இட்லி வேணா பூரி வேணுமா? காலையில் எண்ணெய் பதார்த்தம்லாம் சாப்பிட்டேன்னா ஒத்துக்காது. எனக்கு வந்து இட்லியே போதும். சரி எடுத்து வரேன். நிறைய பசங்களாம் கூப்பிட்டு பூரி வச்சு கூட சாப்பிட்டோம் சுட சுட. போகும்போது அப்படியே குரல் கொடுத்துருப்பாங்க நீ. அந்த கூப்பிட்றேன். சதீஷ் சஞ்சு சாப்பிடுங்க வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணி நல்லா பூரி புசு புசுன்னு சுட்டுருக்கு. நீ நம்ம சொன்ன அன்னைக்கு உடம்பு சரியில்லை கிடம்பு சரியில்லை பாரு எல்லாம் நடிப்பு. இப்போ எப்படி மாத்திரை போடணும்னா டக்குன்னு உடம்பு சரியாயிடுமா? சும்மா எல்லாம் வேசாம். இவ ஒருத்தி நாக்கு நரம்பு இல்லாமல் பேசுவா. சாப்பிடு பூரி எடுத்து வச்சுக்கல சாப்பிடுக்கணும். சதீஷ் சஞ்சு உங்கன்னா 50 வாட்டி கூப்பிட்டு இருக்குமா? வாங்க ஊஞ்சல் தானே விளையாடி இருக்கோம். ஏமா கூப்பிட்டுனே இருக்கீங்க? சாப்பிட்டு போய் விளையாடுங்க. பூரி சாப்பிடுங்க உட்காருங்க. நான் அப்புறமா சாப்பிட்றேம்மா. பிள்ளைங்களா இதுங்க உட்காந்து சாப்பிட்டு போய் விளையாடுங்க. ஆமா அண்ணா எங்கம்மா? பூரிலாம் வந்தது எப்படி வந்தது? அண்ணன் அண்ணா உள்ள சுட்டு கொடுத்துருக்கான் அவ்வளவு. பாத்தியம்மா நாங்களா இருக்கும்போது அண்ணனுக்கு ஒரு காப்பி கூட போட தெரியாது. இப்போ பாத்தியா வந்தவ பூரி சுடுற அளவுக்கு அண்ணனை கொண்டு போயிருக்கா. அவங்கவுங்க குடும்பம் வந்தா அவங்கவுங்க வேலை செய்ய தான் செய்வாங்க. உங்க புதுசு உனக்கு வேலை செய்யலையா? அந்த பாவி எங்க வேலை செய்யறாங்க? ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி தர மாட்டான். நானை வச்சு நானும் குடும்பம் நடத்திருக்கேன். பசங்களுக்கு பூரி வச்சு கொடு. வந்தவொன்னு எப்படிதான் மாற்றிடுவாங்களோ தெரியல. நீங்க 2 பேரும் உட்காருங்க. என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க? 2 பேரும் கை கழுவிங்களா? கை விடிதான் வந்தா. இந்த சஞ்சு புடி முதல்ல என்ன கொடுங்கம்மா. சாப்பிட்டு நம்ம வேலை போறேன். இது தரேன் பாப்பாக்கு முதல்ல கொடுக்கலாம். என் மேல சுத்தமா உங்களுக்கு பாசமே கிடையாதுமா. பாட்டி இவங்க என்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா? யாரா சொன்னது அப்படி? ஆமா எங்க அம்மாக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இருக்க மாட்டேது. சஞ்சு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பாத்தியா சின்ன வயசுல நான் உனக்கு கேட்டிருந்தால அதே மாதிரி அவன் கேட்கறான் பாரு. என்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்தீங்களான்னு. எனக்கும் இது வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ சாப்பிடு. எப்பயுமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட், எல்லாமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து லாஸ்ட் தான் தராங்க. அடிக்கும் போது கூட என்னதான் நல்லா அடிக்காங்க. அவளை ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறாங்க. அப்ப என்ன வந்து குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஏன்டி பசங்களை அடிக்க? சொல்ற பச்சு கேட்டா ஏன் அடிக்க போறாங்க? ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அண்ணன் படிக்குது, ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்குது. ஸ்கூல்ல வந்து மிஸ் கூப்பிட்டு திட்டுறாங்க. அப்ப நான் அடிக்காம என்ன பண்றது? பசங்களெல்லாம் அடிக்கக்கூடாது, வாயில சொல்லி புரிய வைக்கணும். ஆமா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீ எங்களை வாயில தான் சொல்லி புரிய வச்ச. என்ன அடி அடிப்பேன் கொஞ்சம் நெஞ்சமான அடி. எத்தனை கொம்பு உடஞ்சிருக்குது. நீ வந்து சொல்ல வந்துட்ட பசங்க அடிக்காத வாயில சொல்லி புரிய வைன்னு. நானாவது உங்களை லேசா மேட்டுறேன், ஒரு சில அடி அடிக்கிறேன். ஆனா எங்க அம்மா என்ன எப்படி திரும்ப அடிப்பாங்க? பண்ற வேலை அந்த மாதிரி அடிக்காம கொஞ்சுவாங்களா?
மழை காலத்தில் ஏரி குளம் குட்டைன்னு சுற்றின்னு வந்தால் அடிக்காம என்ன பண்ணுறது? எதையாவது ஊந்து எதனா ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அடிச்சாதான் ஒரு பயம் இருக்கும். தண்ணியெல்லாம் போய் விளையாட மாட்டீங்க. பாட்டி அம்மா ஏரி குளம் குட்டைலாம் போய் சுற்றுவாங்களா? ஆமாம், ஸ்கூல் லீவ் விட்டா வீடே அடங்க மாட்டேன். ஆமாம்மா, ஏற்கனவே என்ன மதிக்கிறது ரொம்ப அதிகம். இதுங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி விடு. இருக்கிற மதிப்பு மரியாதை போட்டான் வாய் வச்சு சும்மா இரு. சாப்பிட்டு எழுந்து போய் ஊஞ்சி விடாங்க போங்க. நான் எனக்கு புரிய வச்சு கொடுக்கலாமா? அண்ணே ஒரு தட்டு ஒன்று எடுத்துன்னு வா.